கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் கூட ஒரு கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுனதில்லை, என்னை காப்பாற்று தெய்வமே. ஆனால் இந்த 14 வருஷமாக நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. குடும்ப வாழ்க்கை அவ்வளவு கொடுமையாக போயிட்டுருக்குது. பெண்கள் வந்து கணவனை திட்டுறாங்க அப்படின்னா அது குளத்தில் எறிகிற கல் மாதிரிங்க, அது தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த கல் உள்ளே போயிடும். ஆனால் இதே ஒரு ஆம்பளை மனைவியை திட்டான், கணவன் பொண்டாட்டியை திட்டான்னா அது தேன் கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி. நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம், 1000 வார்த்தை போட்டு நம்மளை வம்பிழுப்பாங்க சார். வெல்டிங்குக்கும் வெட்டிங்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இந்த வெல்டிங்கில் வந்துங்க முதல்ல பொறி பறக்கும், அப்புறம் சேர்ந்துடும். ஆனால் இந்த வெட்டிங்கில் முதல்ல சேர்ந்துருவாங்க, அப்புறம் பொறி பறக்கும் சார் குடும்பத்துக்குள்ள. பிரமாதமான ரசிகர்கள் நீங்களாம் பிழைக்க தெரிந்தவர்கள். காரணம், எவன் சிரிக்க தெரிந்தவனோ அவன் பிழைக்க தெரிந்தவன். அது தெரிஞ்சால் போகும். டாக்டர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது. போன வாரம் போனார் ஒரு ஆள் டாக்டர்கிட்ட, வேகமாக போய் உட்காந்துட்டு டாக்டர்னார். அவர் இல்லைட்டா டைம் இல்லை, கை தூக்குங்க, கையை கிளறுங்க, கால் நீட்டுங்க, செருப்பு பிடிக்குது மடக்குங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாய் மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க, சட்டையை கழுத்துங்க, இரும்புங்க, தும்முங்க, மூச்சு விடுங்க. 55 நிமிஷம் அவர் பேசவே விடலை. முடிச்சுட்டு கேட்குறாரு வந்தவனை பார்த்து, டாக்டர் என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன். யோ முதலே சொல்ல, நீ முதலே கேட்க வேண்டியானியா? நாக்கு ரெண்டு மூக்கு ரெண்டு ஒரே தான் நீட்டிக்கிட்டே போயிட்டா. இதுதான் சார், இது நம்மளுக்கு தேவையா? அன்றைக்கெல்லாம் பாருங்கள், எனக்கு இக்கிகாயின்னு ஒரு புத்தகம் சமீபத்தில் படித்தேன். உலகத்திலே அதிக நாட்கள் வாழ்கிறவங்க யாருன்னு கேட்டால் ஜப்பானியர்கள். 124 வயசு மினிமம் இருக்காங்க. எப்படி சார்? எல்லாம் மனுஷன், அவர் மட்டும் எப்படி சார் அப்படின்னா, அந்த இக்கிகாயின்ற மொழியில் சொல்லுது. அதான் இருக்கிற புத்தகங்களே தன்னம்பிக்கை புத்தகங்கள் அதிகமாக விற்கிற புத்தகம். என்ன காரணம் அப்படின்னா, 70 வயசில் அவங்கள இளவட்டம்னு சொல்கிறாங்க சார். ஜப்பானில் 70 வயசில் நம்ம சொல்கிற யங்ஸ்டர் வந்து அவனுக்கு 70 வயசில். என்ன காரணம்னா, அப்படி ஈவினிங் டயத்தில் இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை. நண்பர்கள் பேசி மகிழ்கிறாங்க, தினந்தோறும் இயற்கை உணவு சாப்பிட்றாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிறதே கிடையாது. நம்மால் எதுக்கு டென்ஷன் ஆகுன்னு தெரியாமல் ஆகுறான். ஒருத்தனை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆவீங்களாமேன்னு கேட்டேன். யார்? நானா டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா. 5 மணிக்கு அட்மிட் ஆகிட்டேன் ஆஸ்பத்திரியில். நான் ரொம்ப கேட்கல, டென்ஷன் ஆவீங்களான்னு தான் கேட்டேன். அவனை என்ன சார் செய்ய முடியும்? அப்போ அவன் 120 வயசு இருப்பான், நம்ம இருப்போமா? டென்ஷன் ஆவேன்னு கேட்டுக்கு 30,000 ரூபா செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்து கிடைக்கும் என்பதை சொல்வதற்கு தான் போலியாக போயிடுச்சு சார் என்று சொல்லி பல்லேருந்து நம்முடைய எல்லாருமே. எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அன்பர் நான்லாம் எம்காம் படிச்சிருக்கேன்னு போடுறத விட நான் ஒரு விவசாயி மகன் போடுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அதான் நான் விரும்புகிறேன். அப்படியாப்பட்ட விவசாயியாக நம்மளுக்கு கண் முன்னே இந்த இடத்துல அன்பரசன் ஐயா அவர்களை பேரன்போடு அழைக்கிறோம். கைதட்டுங்க. நான் கொஞ்ச நேரம். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகம் மேவும், அருணை கோபுரத்தில் வாழும் கணபதியை கைதொழுதக்கால் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, கோடைகால சிறப்பு பட்டிமன்றத்தை இங்கு ஏற்பாடு செய்திருந்த டைம் மீடியாஸ் நிறுவனத்திற்கும், நல்லதொரு தமிழை நாளெல்லாம் நாடெங்கும் பரப்பி வரக்கூடிய நகைச்சுவை நாயகர் நடுவர் பெருமகனார் மதுரை முத்து அண்ணா அவர்களுக்கும், எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும், அவை நிறைந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, சார் குடும்பம் அப்படின்னா சிம்பிள் சார், குடு ப்ளஸ் இன்பம் குடும்பம். ஆனால் இன்றைக்கி குடும்பத்தில் அந்த மாதிரி இன்பம் இருக்குதுங்களா? அது இல்லை. அப்படி இல்லாத வாழ்க்கை எப்படி ஜாலியாக இருக்குங்கிறத கேட்குறக்காகத்தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். இதை நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுக்கலாமே சார். இல்லை இவ்வளோ தூரம் செலவு பண்ணி நீங்கள் வந்ததுக்கு. அதாவது 14 வருஷம் ஆச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் கூட ஒரு கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுனதில்லை, என்னை காப்பாற்று தெய்வமே. ஆனால் இந்த 14 வருஷமாக நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. குடும்ப வாழ்க்கை அவ்வளவு கொடுமையாக போயிட்டுருக்குது. அப்புறம் எப்படி ஜாலியாக உணவை பற்றி பேசுனாங்க, சாப்பாட்டை பற்றி அன்னபாரதி சார். மனசாட்சியோடு சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா நமக்கு சாப்பாடாக்கி போட்டிருக்கோம், எவ்வளோ ருசியாக சமைச்சு போட்டிருப்பாங்க. அவங்க சொன்னாங்களே வயிறு முட்டை மூக்கு முட்டைன்னு, சாப்பிட்டோமே. ஒரு நாளாவது அம்மா செஞ்சு போட்ட சாப்பாடு நல்லா இருக்குது நம்ம சந்தோஷமாக பாராட்டிருப்போங்களா? ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி வாயிலேயே வைக்க முடியல, மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் சாப்பிட்றோம்.
ஆனால் ஒரு நாளாவது சம்சார சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியுங்களா? அதனால் அதுக்கு பேர் மூக்கு பிடிக்க சாப்பிட்றது. கடைசியில் பார்த்தா மூக்கை பிடிச்சிட்டே சாப்பிட்றது. சும்மா நடுவு ஏதோ சும்மா நினச்சி தெரியாங்க பிச்சிருவேன் கவுண்ட்ரு. அன்னைக்கெல்லாம் உப்புமாவை ஆக்கி போட்டு சம்சாரம் கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு கேட்குறான். நல்லா இருக்குன்னு சொன்னால் உப்புமா 2 கரண்டி போடுவா போல இருக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த கரண்டிலே 2 போடுவா போல இருக்கு. ஒன்றுமே பேச முடியலைங்க. ஏதாவது அதாவது கோபம் வந்து ஒரு ஆத்திரத்தில் சம்சாரத்தை நம்மளால் திட்ட முடியுதுங்களா? திட்டவே முடியாதுங்க. ஒரு வார்த்தை யதார்த்தமாக சொல்லிட்டு அப்படின்னா ஆண்கள் அது பெண்கள் வந்து கணவனை திட்டுறாங்க அப்படின்னா அது குளத்தில் எறிகிற கல் மாதிரிங்க. அது தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த கல் உள்ளே போயிடும். ஆனால் இதே ஒரு ஆம்பளை மனைவியை திட்டான், கணவன் பொண்டாட்டியை திட்டான்னா அது தேன் கூட்டில் கல் எறிஞ்ச மாதிரி. நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம், 1000 வார்த்தை போட்டு நம்மளை வம்பிழுப்பாங்க சார். கேட்டிருக்கீங்களா? முதல்லாம் சண்டை வந்துருச்சு குடும்பத்தில் அப்படின்னாங்க, ஐயா பேசணும், ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு, ரொம்ப முற்றி போயிடுச்சு, குடும்பத்தில் சண்டை அதிகமாகிடுச்சு அப்படின்னா பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாளுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அவங்க அம்மாவில் ஃபோனை போட்டு வர வச்சு குடும்பமே சேர்ந்து நம்ம கூட சண்டை கட்டுறாங்க சார். சார் உண்மையிலே நீங்கள் பட்டிமன்றம் பேச வந்து உங்கள் வகுத்தறிச்சலில் பேச வந்திருக்கீங்க. இது எங்கடா போய் சொல்கிறேன்னு பார்த்துருக்காரு. டீ கடையில் உள்ளூர்காரு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். போய் இன்றைக்கி காலேஜில் சொல்லிட்டு வந்துடுவோம். பசங்களாவது அவங்கள பார்த்து வாழ்க்கையில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டோம். என்னங்க உண்மையிலேயே வயிற்றுச்சல் தானுங்க நடுவர். ரொம்ப கொடுமையை அனுபவிச்சிருக்கீங்க சார். ஒரு 500 உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் சார். பா உங்ககிட்ட இந்த வெல்டிங்குக்கும் வெட்டிங்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இந்த வெல்டிங்கில் வந்துங்க முதல்ல பொறி பறக்கும், அப்புறம் சேர்ந்துடும். ஆனால் இந்த வெட்டிங்கில் முதல்ல சேர்ந்துருவாங்க, அப்புறம் பொறி பறக்கும் சார். குடும்பத்துக்குள்ளே தாங்க முடியாதுங்க. நானே பறந்துடுறேன் வீட்டை விட்டு. இதுக்கு பொறி பறந்து அப்புறம் அன்னபாரதி சொன்னாங்களே சார், அவங்க குடும்பம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு. 30 நாள் பைய தூக்கிட்டு பட்டிமன்றம் போயிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன கேடு? பட்டிமன்றம் பைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர் அங்கே வீடியோ காலில் வேறு 5 தடவை வந்தாரா. அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்னும் வீட்டுக்கு வரல. அன்னைக்கு ஒரு நாள் பட்டிமன்றத்தில் இங்கேருந்து பை தூக்கிட்டு போனால் எங்களுக்கு கோவம், எங்கே பைய தூக்கிட்டு போயிட்டாங்க. இது நடுவரோட இன்ட்ராக்ஷன். பேசுங்க, மறந்துட்டீங்களா ஜோக்கா? நான் ஒரு பை ஜோக்கு போனேன், பை ஜோக்கை மறந்துட்டார் அவர். இல்லைங்க, இன்னொரு சந்தேகம் கேட்கலாம்னாங்க. கேளுங்க. அண்டார்டிகாவுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன ஒற்றுமை தெரியுங்களா? அண்டார்டிகா அங்கே இருக்குது, பொண்டாட்டி நம்ம ஊட இருக்குது. என்ன சார் வித்தியாசம்? அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாதுங்க, பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாதுங்க. அவ்வளோ கிளம்புமா, பட்டிமன்றம் முடிஞ்சு. எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? இன்னொன்று இல்லை இருமா, உங்க ஏமா பட்டிமன்றம் என்ன நடுவரை ஓவர்டேக் பண்ணி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நடுவர் தான் அந்த ஃபோக்கஸ் ஆனால் அப்புறம் என்ன நினைப்பாங்க? அவங்க சிரிப்பாக இருக்க, அவங்கள நடுவராக போடுங்க, போட ஓரமாக அந்த சைடில் ஒருத்திக்கு போடுங்க. இதுக்கா நான் வந்திருக்கேன் சார். நல்ல நகைச்சுவை சொன்னீங்க. 3 நாள் பசியோடு போய் சாப்பிட்றதுக்கு முதவாய் எடுத்து வைக்க போகிறப்ப அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிற ஒத்த வார்த்தையில் 13 நாளைக்கு அவனுக்கு பசிக்காது. சாப்பிட போவேன், சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். பத்தறிவான், என்ன கேட்க போகிறாள், எதை கேட்க போகிறாள். பார்த்தீங்களா? இது வந்து கீழக்குடியில் பேசும்போது பிரமாதமாக சிரித்தாங்க. இந்த ஜோக்கு அந்த ஊருக்கு மட்டும்தான் போல. இங்கிட்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி கூட ஐயா அவர் மாதிரி தான். அண்டார்டிகா பொண்டாட்டிக்கா வெல்டிங்கு டல்டிங்கு அப்படி போயிடணும். இதை கொண்டு தெரியாமல் நம்ம வாட்டுக்கு சொன்னோம்னா போச்சு. பேசுங்க சார், அடுத்து உங்கள் பகுதி. அதாவதுங்க, எப்போ பாருங்க நம்ம போய் ஏதாவது கேட்டோம்னா, ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்ய சொன்னோம்னா உடம்பு வலி தாங்கலை, தலை வலி பயங்கரமாக இருக்குது, கிருகிருன்னு வருது, தலை சுற்றுது, உடம்பெல்லாம் அசதியாக இருக்குதுன்னு சொல்லுவாளுங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையும் சொல்லி பாருங்கள், எங்கிருந்து தான் அவ்வளோ ரோசம் வரும் கோபம் வரும்னே தெரியல. சண்டைன்னு வந்துட்டா சட்டையை பிடிச்சி புழுன்னு ஆட்டுவாங்க. அப்போ மட்டும் எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வருது, அவங்க உடம்புல தெம்பு வருதுங்க. பெரிய எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க நடத்துறது. சொல்லிட்டீங்க, அப்புறமேல எப்படி சொல்கிறேன்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் ஔவையார் அப்போவே சொன்னாருங்க. நான் அந்த சமையலை பற்றி சொன்னாங்க, சாப்பாட்டை பற்றி சொன்னாங்களே, ஔவையார் ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க. கொடிது கொடிது வெவ்வுளாய், எது கொடிது தெரியுமா? கொடிதினும் கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர், அதனினும் கொடிதே அவள் கையால் இன்புற உண்பது தானே.
பொண்டாட்டி கையில் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட முடியாத வாழ்க்கை இருக்குது பாருங்க. அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி நமக்கு ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து வாழ்க்கை என்பது போலி தான், குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப போலின்னு சொல்லிக்கொண்டு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சுனா அப்படி இருக்கணும். வந்தால் ரத்தின சுருக்கமாக இன்றைக்காவது வரல 2-3 பாயிண்ட். அன்னைக்கெலாம் நான் பழனி அன்பரசன் நன்றி வணக்கம்னு போயிட்டார். இதுவும் ஒரு வேணை சுருக்கமான பேச்சு தான். நல்ல வேலைக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு போனாலும் போவாங்க. அப்படி இருக்கணும் சார். அதாவது நம்மளுக்கு போரடிக்காமல் பார்த்துக்கிறார் பாருங்க. நல்லா உண்மையிலேயே இந்த மேடையை கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக தெரியும் சார். ஆனால் வந்து நின்று பேசுகிறது, புதுசாக பேசுகிறவங்களுக்கு அந்த போடியம் கண்டிப்பாக வைப்பாங்க. எதுக்குன்னா அவங்க கால் நடுங்கிறது வெளியே தெரியக்கூடாது. அதையும் மீறி சில போடி தாட்டுவாங்க. கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டி இந்த முத பிட்டடிக்கிறவன் டேபிளில் உட்காந்தோம்னா எல்லோரும் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவன் அப்படியே வர்றாலாம் சந்தைப்பட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால் வந்திருக்க 3 பேர் அப்படின்வார். இப்படிலாம் மாட்டிக்கிறோம். ரொம்ப ஏன்னா சில டிப்ஸ் கொடுப்பாங்க சார். நான் பேங்கில் ஒரு ஆள் என்கிட்ட பேனா கேட்டார். பேனா கொடுத்தேன். என் பக்கத்தில் இருக்கிறவர், என்ன சார் பிழைக்க தெரியாத இருக்கேன், பேனா கேட்டால் அப்படியே கொடுத்துருவீங்களா? பேனா மூடிய கழட்டிட்டு கொடுங்க சார், கொண்டு போயிடுவாங்க. நம்ம ஊருக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? 13 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்ன வரைக்கும் அந்த ரூல்ஸ், அந்த கொள்கை நான் கடைபிடிக்கிறேன். பேனா மூடிய கழட்டிட்டு கொடுக்குன்ற அந்த டிப்ஸ் அவர் சொன்னதை கேட்டேன். இன்றைக்கி என் வீட்டில் 5800 மூடி மட்டும் இருக்குது. பேனா மட்டும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம ரீப்பில் மட்டும் கொடுத்தா கூட அந்த இதை கழட்டிட்டு ஊதி எழுதுறவெல்லாம் இருக்கான். ஊதி நம்ம வெள்ளை சட்டில் எல்லா மையும் தள்ளி விட்டு என்ன சார் பழைய ரீப்பிலான்ட்டு போவேன். சட்டை போனது 350 ரூபா சட்டை நம்மளுக்கு. ரொம்ப இப்போ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சிலர் போயிட்டாங்க. அவங்க டைம் ஆச்சுன்னு போயிட்டாங்க. நீங்கள் தான் உண்மையான ரசிகர்கள் அப்போ நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் நினச்ச அங்கே ஒரு அம்மா உண்மையாக நாங்களா? எங்கள் மேடம் வந்து உடனே அங்கே போங்க, முத்து பட்டிமன்றத்துக்கு போங்க. அதுக்கு நான் வீட்டுக்கே போகிறேன். 2 பேர் போயிட்டாங்க பாவம். இப்போ இந்த அணியை நிறைவு பேச்சாளர், நீங்கள் நிறைஞ்ச ஆடியன்ஸ். எப்பவுமே இந்த ரயில் தண்டவாளம் பார்த்தீங்கன்னா 1 மில்லி மீட்டர் கூட தள்ளி இருக்கக்கூடாது. சீராக இருந்தால் தான் அந்த கன்னியாகுமரியிலேருந்து அந்த ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும் போகும். ஒரு இடத்துல ரேஸாக அந்த ரயில்வே ட்ராக்கு தள்ளி இருந்தால் கூட கம்மாக்குள்ள வடக்கும் ட்ரெயின். அது மாதிரி இந்த ஆடியன்ஸுக்கும் பேச்சாளருக்கும் அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி சீராக இருந்தால் மட்டும்தான் ரசனை உச்சகட்டமாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும்? இவங்க வர்றவங்க பூரா பெண்களை குறை சொல்கிறான்னு நினைக்காங்க. ஒரு காலத்தில் அப்படி பெண்கள், எல்லா பெண்களும் கிடையாது. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் சாப்பிட்றவன் வாய் வச்சுட்டு, லட்சுமி என்னங்க இங்கே வாமா, என்னங்க உன்னை கல்யாணம் பண்ணி 16 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. 16 வருஷமாக உன் சாப்பாடில் மாற்றம் தெரியாமல் இப்போ மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? நல்லா கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடக்குடி. அவனுக்கு மாற்றம் அவ்வளோதான். அப்போ விரக்தி ஆவானா ஆக மாட்டானா சார்? சார் இதை சொல்கிறீங்க ஆச்சரியமா? இன்னொரு நகைச்சுவலம் கேட்டால் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. அதனால தான் அதை நான் சொல்லலை. எல்லாருக்கும் மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? சாரி, இது கிடையாது. இது எல்லோரும் சொல்கிறதா வழக்கம் போல. மோதிரம் கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. ஆனால் ஒருத்தர் எங்கள் ஊரில் கிஃப்ட் கொடுத்தான் சார். 4.5 அடி நீளத்தில் சௌரி முடியை கொடுத்தான். அந்த அம்மா வெட்டுக்குன்னு வாங்கி கட்டப்பையில் வச்சிருச்சு. என்னங்க இதை போய் கொடுக்குறீங்க? இதை எப்படி நான் வெளியே போய் காட்டுறது? ஏய், மித்த கிஃப்டெல்லாம் இன்னொருத்தன் செய்கிறதுமா, இதை நானே செஞ்சேன். அந்த அம்மா வியந்துருச்சு. எப்படி? உன் சாப்பாளருக்கு ஒவ்வொரு மூடியாக எடுத்து எடுத்து நூலில் கட்டினேன் நீ. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் சார், வேலைக்கு சென்று திரும்பும் வீட்டில் இரவு உறவை தவிர இதய உறவு இல்லாமல் போச்சு. என்னைக்கு மனசு விட்டு பேசுகிறீங்களோ அன்னைக்கு மாரடைப்பு வருவதில்லை. ஒரு கள்ளங்கோடத்துலே 3/4 சண்டைகள் என்ன காரணம் சார்? இந்த கைபேசி தான். படுத்துருப்பாங்க கணவன் மணி பெட்டில், 11 மணி இருக்கும். ஓ எந்திரி, என்ன அவன் போன்னு டொருன்றதுன்னாரான். ஏதாவது கம்பெனி காலாக இருக்குமா? கம்பெனி காலா உன் பழைய கம்பெனியோட காலா? பிரச்சனை. இந்த 3 பேருக்கா இந்த நகைச்சுவை. நீங்களாம் வெளியூராளா வேறு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா? அதே டொரு சவுண்டு உங்கள் வீட்லையும் கேட்டிருக்கும்ல. ஏன்னா அவருக்கு மட்டும் அந்த ஜோக்கு சிரிப்பு போகிறது, உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது?
நீங்கள் பார்க்க வேண்டியது பட்டிமன்றம் இல்லை, மருத்துவரை பார்க்க வேண்டும். என்னங்க டொரு ஜோக்கு எனக்கு சிரிப்பு வரல சார். அவர் எனக்கு வரலாமா, போயிட்டு வாங்கன்னுவார். படுத்து மறுபடியும் என்ன செய்வார், சந்தேகப்பட்டே இருக்கான்னு சொல்லி சைலண்டில் போட்டு சார்ஜ் போட்டேன். போனேன் 1:30 மணி இருக்கு, கிளுக்குண்டு லைட் எரிஞ்சிருக்கு. மறுபடியும் அந்த அம்மா எழுப்பியிருக்கு. என்ன மறுபடியும் சைலண்டில் போட்டாப்புல விட்டுருவாளோ, ஏன்னா அவள் வேறு ஃபியூட்டி புல்லுன்னு பதிஞ்சிருக்கா. சார்ஜ் போட்டேன், பேட்ரி புல்லுன்னு வருதுடி. ஏன்டி சனியை முடிச்ச என் உசுரை வாங்கி தொலைகிற. சார் வெளியே போய் வர்ற ஆண்களுக்கு ஒரு சின்ன மன திருப்தி விழா சார். வாங்க போங்க நல்லா இருக்கேன். அன்னைக்குள்ள பெண்களை தான் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி யாரும் சொல்ல. ஏன்னா இருக்கிற 5 பெண்கள் இழந்துட்டு நாங்கள் பட்டிமன்றம் எங்கே நடத்த முடியும், உங்களை குறை சொல்லிட்டு உங்களை அப்படி தாசா பண்ணி கொண்டு வரும். நடுவர்கள் நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர், நாங்கள் மரத்தில் உட்காந்துருப்போம், இங்கே மைக்கு போட்டு உட்காந்துருக்கோம். அப்படி சாசுக்காக போகணும் பார்த்தீங்களா, அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் சார். நம்பர் 1 ஜோக்ஸ். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாலி மாற்றுவாங்க. அப்படி மீனாட்சி உங்களுக்கு பக்கத்தில் தாலி, புது தாலி மாற்றுறப்ப மனசு உறுத்து ஒவ்வொரு லேடிஸுக்கு. அந்த 3 நிமிஷம் அந்த கயிறை, புது கயிறில் அந்த தாலி சொருகி மாற்றுறப்ப, தாலி மாற்றுறப்ப அன்னைக்கு தாய் குளங்களுக்கு மனசு உறுத்தும். நேற்று ஒரு அம்மா படுத்துருக்கும்போது கழுத்தில் உறுத்துன்னு தாலியை கட்டி ஆணியில் எரிஞ்சிட்டு அது வாட்டு படுத்து. இது வேறு சரட்டை அரிச்சிக்கிட்டு சண்முகத்துக்கு இவனுக்கெல்லாம் தாலி ஒரு காடு, அவனே ஒரு காடு, அவன் வீட்டுக்காரருக்கு வசவு. அவன் தாலியை கட்டி பாவான் அவன் பாட்டுக்கு. அன்னைக்கு அப்படி தாலி கட்டினாங்க, 3 முடிச்சு பிரச்சனை. இன்னைக்கு கேமராமேன் அப்படியே இருங்க, வீடியோக்காரு அப்படியே இருந்தே, அப்படியே கட்டுங்க, அப்படியே கட்டுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே முடிச்சு போடுங்க. திரும்பி பார்க்குறேன் 400 முடிச்சு சடையை விட நீளமாக தொங்கு. வீடியோக்காரு அப்படியே இருந்தா கட்டிகிட்டே இருப்பேன். என்னங்க சடையை விட 2 முழம் பின்னாடி ஒரு மிதிச்சு அந்த அம்மா கீழே விழுது மட்டமலா. வாழ்க்கை தொடங்கும் போதே டென்ஷன் ஆரம்பிக்கும் சார் சிலருக்கு, பார்த்துறீங்களா? தொடங்கும் போதே விஷயம் தெரியுமாங்க என்ன? நம்மளுக்கு காரைக்குடி கந்தசாமின்றவர், அவர் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆமாம், நேற்று ஏதோ லாரி இடித்து 3 மணிக்கு இறந்து போயிட்டார். பண்ண பாவம் சும்மா இருக்கு மாட்டி. இது ஒரு பழைய ஜோக்கு தான், ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறமேனு தூசிட்டு சொன்னேன். எடுக்குதான்னு பார்த்துட்டு வெளியூரில் போய் நான் பேசுகிறேக்கு. இங்கே எடுக்காமல் போச்சுன்னா வெளியவே 3 அடி குழி தோண்டி அதை போச்சுட்டு கிளம்பிட வேண்டியது. யாரும்மா தனியா? அம்மா எங்கள் பட்டிமன்றத்துக்கு ஒரு ஆள் இவ்வளவு குழியும் சிரிக்கிறாளா, எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. இதான் சார் வேணும் சார். சிந்தனைகள், கருத்துக்கள், இங்கே பேராசிரியர்லாம் இருக்கீங்க.